நீங்க சொல்றது சினிமாவின் தாக்கம் மிகப்பெரிய அளவுல தமிழ் மக்களிடத்துல பாதிப்பை உண்டாக்குகிறது இன்னைக்கு நேத்து இல்ல. நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு ஒரு கேரக்டரே ஒரு வேறு வகையா இருந்த ஒரு நபரை அவர் ஒரு பெரிய வீரனாக காட்டி இன்னைக்கு உலக தமிழர்களிடத்திலேயே ஒரு வீரத்திற்கான அடையாளமாக ஒரு கட்டபொம்மனை நம்ம காமிக்கிறோம். ஆனா அது உண்மை நடந்ததா, உண்மை இருந்ததா அப்படிங்கிறதுக்கு அதற்கு சான்று கிடையாது. அதுக்கு மறுப்பு சான்று தான் அதிகமா இருந்திருக்குது. அதை நம்ம இப்ப பேச வேண்டாம். அதாவது தாக்கம், அதாவது சினிமாவுடைய தாக்கம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். இல்ல இப்போ அதை தவிர இல்ல நான் சொல்ற ஒரு விஷயம் கேளுங்க. அதை தவிர விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு, முதல்வர் ஆகிற அளவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. சினிமா பிரபலம், பணத்தை வாங்கி சம்பாதிச்சாப்புல சினிமாவில் நடிச்சா ஹீரோஸாவே பண்ணாரு. அது இன்னைக்கு என்ன ஆகுதோ அந்த ரசிகர்கள் அப்படியே தங்கள் தலைவனா ஏத்துக்கிறாங்கன்னும் போது அப்போ அவருக்கு வேற என்ன தகுதிகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஜெய் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பிளேட்டை மாற்றக்கூடாது. நான் ஃபேக்டை பேசுகிறேன். நான் என்ன தகுதிகள் இருக்குது, அந்த தகுதிகள் அவருக்கு இருக்கா இல்லையான்னு இப்போ வருங்காலத்தில் இப்போ வெற்றி பெற்றிருக்காரு. அவர் முதல்வராக வரணும், சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், ஆக்கப்பூர்வமான பணிகள் நடத்தணும். அவர் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் மகளிருக்கு மாதாந்திரம் குடும்ப தலைவிக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றதை கொடுக்கணும். அப்புறம் மருத்துவ காப்பீட்டு தொகை 25 லட்சமா உயர்த்துவேன்னு சொன்னார், அது உயர்த்தணும். அதே மாதிரி குடும்பத்தில் பெண் திருமணம் பண்ணாங்கன்னா 1 சவரன் நகை கொடுப்பேன்னு சொன்னால் மாமன் சீராக ஒரு மோதிரம் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம். அப்புறம் காமராஜருடைய பேரில் கல்வி கூடங்கள், அதாவது தனியார் அரசு பள்ளிகளை தனியார் கல்லூரி ஈக்குவலாக நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற நிறைய வாக்குறுதிகள் அவரும் கொடுத்துருக்காரு. இப்போ ஆட்சிக்கு வந்தாருன்னா அவர் அதெல்லாம் நிறைவேற்றுறாரா இல்லையான்றது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி பதிலாகுமா இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது இல்லையா? ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு.